அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் பிளானிங் இன் இந்தியா அப்படிங்கிற நம்ம சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் நிதி ஆயோக்னா என்ன அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம். நிதி ஆயோக் அப்படிங்கிறது பிளானிங் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிளானிங் கமிஷனுடைய ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் தான் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிதி ஆயோக் அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நிதி அப்படிங்கிறது. ஸோ அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத 2015 ஜனவரி மாதம் வந்து தொடங்கினாங்க. ஸோ முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிவிட்டு ஸோ அதோடைய மாடர்னைஸ்டு வெர்ஷனாக வந்து நிதி ஆயோக்கை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதை பற்றி நாம் ஆல்ரெடி வந்து பாலிட்டிலே ஒரு கிளாஸ் வந்து எடுத்திருக்கோம். அது வந்து கான்ஸ்டியூஷனல் பெர்ஸ்பெக்டிவில் நிதி ஆயோக்னா என்னன்றது பார்த்துருப்போம். இதில் வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவில் நிதி ஆயோக்னா என்னன்றது பார்க்க போகிறோம். ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் அட்வைசரி பாடி. லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி தான் பிளானிங் கமிஷனுடைய ஒரு மாடர்னைஸ்டு வெர்ஷன் தான். அதே போல் இது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பேஸ் பண்ணி உருவான ஒரு அமைப்பு. இதோடைய சேர்மனாக வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இருப்பார். இவர் வந்து வைஸ் சேர்மனை வந்து நாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிதி ஆயோக்கில் 2 கவுன்சில் இருக்குங்க. ஒன்று வந்து கவர்னிங் கவுன்சில், இன்னொன்று வந்து ரீஜனல் கவுன்சில். இந்த கவர்னிங் கவுன்சில்னால் என்ன அப்படின்னா, நாம என்டிசி பார்த்துருப்போம் இல்லையா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய ஒர்க் என்ன? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து அந்த என்டிசி அப்படிங்கிறது. ஸோ நாளடைவில் 1961 இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஆனது பிறகு அதோட தேவை வந்து இல்லாமல் போயிடுச்சுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸாக பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே போல் இந்த கவர்னிங் கவுன்சில்னால் என்ன அப்படின்னா, ஸோ இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேஷன் மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரிசோர்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடிய வேலையும், ஸோ அது திட்டங்களை வகுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த கவர்னிங் கவுன்சில் தான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அதன் கூட வந்து வைஸ் சேர்மன் இருப்பார், அது பிறகு வந்து எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸுடைய சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரியுடைய லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பார், அதே போல் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்பெஷல் இன்வைட்டிஸ் இருப்பாங்க, பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த பார்ட் டைம் மெம்பர்ஸில் 2 பேர் வந்து ஏதாவது ஒரு மேஜரான ஒரு யூனிவர்சிட்டி சேர்ந்தவங்களா இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது ரிசர்ச் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து ஒரு 2 பேர் வந்து அந்த பார்ட் டைம் மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவர்னர் கவுன்சில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் அப்படின்னு பார்க்குறோம். அதன் பிறகு ரீஜனல் கவுன்சில்லாம் என்னன்னா கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், ஏதோ ஒரு சர்ச்சைக்குரிய ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட் வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து இப்போ கேரளாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், கர்நாடகாகட்டும், இப்படி 4 ஸ்டேட், மோர் தென் 1 ஸ்டேட், 4 ஸ்டேட் சேர்ந்து இந்த நீட்டுக்கு எதிராக வந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, இல்லை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வந்து இந்த 4 ஸ்டேட்டில் வந்து நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை, அந்த சர்ச்சைக்குரிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ரீஜனல் கவுன்சில் வந்து அமைப்பாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கரெக்ஷனாக இருக்கலாம், இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சில் தான் ரீஜனல் கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மோர் தென் ஒன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் இருந்தாக்கா அதுக்காக வைக்க மாட்டாங்க, மோர் தென் 1 ஸ்டேட். ஸோ இதோட ஃபிக்ஸ்டு டென்யூர், ஏதோ ஒரு இஷ்யூக்காக இந்த ரீஜனல் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆனது பிறகு இந்த ரீஜனல் கவுன்சிலை வந்து டெமாலிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு டென்யூர் தான் இருக்கும். அந்த இஷ்யூடைய பீரியடுக்கு தகுந்த மாதிரி இதோட டென்யூர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 4 ஸ்டேட் இருக்காங்களா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 4 ஸ்டேட் இருக்காங்களா. ஸோ அந்த 4 ஸ்டேட்லேருந்து யாரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் அதுக்கு வந்து ஹெட்டாக இருப்பார். ஸோ அது வந்து ரொட்டேஷன் மேனரில் இருக்கும். ஸோ பாருங்கள், ஹெட்டட் பை ஒன் ஆஃப் த குரூப் சிஎம், ஏதோ அந்த 4 ஸ்டேட்டுடைய சிஎம், அந்த குரூப் இருக்காங்க இல்லையா, அதோடைய சிஎம் தான் அதோடைய ஹெட்டாக இருப்பார். இது வந்து ரொட்டேஷன் மேனர் இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து தமிழ்நாட்டு சிஎம் இருந்தாருன்னா அதன் பிறகு கேரளாவோட சிஎம், அதன் பிறகு ஆந்திராவோட சிஎம், இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொரு சிஎம் வந்து அந்த குரூப் வந்து ஹெட்டாக இருப்பார், அந்த கவுன்சில் வந்து ஹெட்டாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக இந்த நிதி ஆயோக்கில் சில விங்ஸ் இருக்குதுங்க, ஸ்பெஷல் விங்ஸ். 3 விதமான ஸ்பெஷல் விங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரிசர்ச் விங், அதன் பிறகு வந்து கன்சல்டன்சி விங், அதன் பிறகு வந்து டீம் இந்தியா விங் அப்படிங்கிற 3 விதமான விங்ஸ் வந்து இதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசர்ச் விங்னா என்ன, ஏதோ ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்கன்னா அது தொடர்பாக வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இது. அதன் பிறகு வந்து கன்சல்டன்சி விங்னா என்ன, ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அது தொடர்பாக ஆலோசனை கேட்கும் ஒரு விங். இப்போ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கிட்ட இவங்க வந்து ஆலோசனை வந்து செய்வாங்க. அப்படி இல்லை இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ஏதோ ஒரு பிளான் வருது அப்படின்னா அது தொடர்பாக எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்க வந்து அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கன்சல்டேட்டிவ் விங்கில் வந்து நடக்கும். அதன் பிறகு வந்து டீம் இந்தியா விங் அப்படின்னா என்னன்னா, இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து மொபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விங்கு தான் வந்து
இந்த டீம் இந்தியா விங் அப்படிங்கிறது. மொத்தம் வந்து 3 விதமான விங்ஸ் வந்து இந்த ஸ்பெஷல் விங்ஸில் வந்து இருக்குது. அதன் பிறகு ஃபவுண்டேஷன். இப்போது எந்த ஒரு அமைப்பு வந்து உருவாகினாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் மட்டும்தான் அது வந்து லாங் டைம் வந்து ரன் ஆக முடியும். அதோடைய ஃபவுண்டேஷன் வந்து இல்லை அப்படின்னா அது லாங் டைம் ரன் ஆகுமா? ஒரு அரசியல் கட்சி வந்து தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகள் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கொள்கைகள் ஏன் கேட்குறாங்கன்னா அந்த கொள்கைகளுடைய அந்த ஃபவுண்டேஷன், அந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த கட்சியானது ஆட்சி அமைக்கும், அது லாங் டைம் வந்து ரன் ஆகும். ஸோ கொள்கையிலே இல்லாத எத்தனையோ கட்சிகளை நம்ம நாட்டில் வந்து பார்க்குறோம், தமிழ்நாட்டில் பார்க்குறோம். ஸோ அந்த கொள்கைகள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத கட்சிகளால் லாங் டைம் வந்து ரன் ஆக முடியாது. ஸோ ஏதோ எந்த எலெக்ஷன்லையும் வந்து அவங்களால வந்து வின் பண்ண முடியாது இல்லையா? ஸோ மெஜாரிட்டியான ஓட்ஸ் கூட அவங்களால பெற முடியாது. ஸோ கொள்கைகள் என்ன, ஸோ அது போல் நிதி ஆயோக்குடைய ஃபவுண்டேஷன் என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹோலிஸ்டிக் மேனருங்க. எந்த ஒரு பிளான் வந்து கொண்டு வந்தாலும் அது வந்து ஹோலிஸ்டிக்காக வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கணும். ஏதோ வந்து எக்கனாமிக்கலாக மட்டும் இல்லாமல் சோஷியலாக மட்டும் இல்லாமல், ஸோ எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும், ஸோ அப்படி ஒரு ஹோலிஸ்டிக் மேனரில் வந்து அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதில் பிறகு வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கோஆபரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து நாலேஜ் ஹப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றணும் அப்படின்னாலும் ஒரு திங்க் டேங்காக இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து கிரியேட் ஆகுதா, இது எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அது ஒரு நாலேஜ் ஹப்பாக இருக்குது. அது ஸோ அதன் பிறகு வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த பிளான்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையும் வந்து இதோடைய ஃபவுண்டேஷன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த நிதி ஆயோக்குடைய ஃபவுண்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் இந்த நிதி ஆயோக்கானது செயல்படுது. அது பிறகு வந்து கைட்லைன்ஸுங்க. ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுத்து போனாலும் அதுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பாக வந்து செயல்படும் இல்லையா? ஸோ இப்போ நாம் வந்து ரோட்டில் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் இருக்குது. நாம் ஹெல்மெட் வந்து போட்டு தான் வந்து டிரைவ் பண்ணணும். ஸோ வந்து நமக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த பாத்தில் தான் வந்து நம்ம வந்து பயணம் பண்ணணும். ஸோ ஒன் வேல வந்து போகக்கூடாது. ஸோ குறிப்பிட்ட லிமிட்டட் ஸ்பீடில் தான் நம்ம வந்து வண்டி ஓட்டணும். இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ் இல்லையா? ஸோ அது போல் நிதி ஆயோக்கும் வந்து சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிளானிங் கமிஷனுக்கு வந்து கிடையாதுங்க. இந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளானிங் கமிஷனுக்கு கிடையாது. இந்த கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? மொத்தம் வந்து 7 கைட்லைன்ஸ் வந்து நிதி ஆயோக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்கு கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ் என்ன? மொத்தம் வந்து 7. ஆனால் இது பிளானிங் கமிஷனுக்கு இருந்துச்சா? இல்லை, ஒன்லி வந்து நிதி ஆயோக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ கைடிங் பிரின்சிபல்ஸ்னால் என்ன? அந்தோதயனா என்னன்னா ஒரு பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ரூரல் லெவலில் வந்து அதிகமாக வந்து இம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அந்தோதயா அப்படிங்கிறது. நம்ம எந்த ஒரு பிளானிங் கொண்டு வந்தாலும் அது வந்து எங்கே அதிகப்படியாக வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் அதிகப்படியாக இருக்கணும்? ஸோ ரூரல் லெவலில் தான் இருக்கணும். அது வந்து அந்தோதயான்னு சொல்கிறாங்க. அது பிறகு வந்து இன்க்ளூஷன், ஒன்றிணைந்த செயல்பாடுகள். அது பிறகு வந்து வில்லேஜ் கவர்னன்ஸ், பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், டெமோக்ராட்டிக் டிவைடண்ட், சஸ்டைனபிலிட்டி. இதெல்லாம் வந்து நிதி ஆயோக் கொடுக்கப்பட்ட கைட்லைன். ஸோ சஸ்டைனபிலிட்டிலாம் பாருங்கள், எந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். ஸோ பீப்புள்ஸ் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். மக்களை வந்து அதுக்குள்ளே வந்து பங்கேற்பதன் மூலமாக இன்னுமே அந்த திட்டங்களானது வளர்ச்சி பெறும். ஸோ இதெல்லாம் வந்து நிதி ஆயோக் கொடுக்கப்பட்ட கைடிங் பிரின்சிபல். ஸோ இந்த கிளாஸ் எல்லாமே நிதி ஆயோக்னா என்ன? ஸோ பிளானிங் கமிஷனுடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன், மாடர்னைஸ்டு வெர்ஷன் தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.